உன் வாழ்க்கையில் ஏன் சில விஷயங்கள் தடையாக இருக்கிறது தெரியுமா? ஒரே காரணம். நீ மறந்துவிட்டாய் உன் குலதெய்வத்தை. குலதெய்வ வழிபாடு என்பது சாதாரண வழிபாடு அல்ல. அது நம் முன்னோர்கள் நமக்காக வைத்த பாதுகாப்பு கவசம். நாம் பிறந்த குடும்பம், வாழும் வாழ்க்கை, கிடைக்கும் ஆசீர்வாதம் இவை அனைத்திற்கும் அடிப்படை குலதெய்வ அருள்தான். குலதெய்வத்தை சரியாக வழிபடாமலிருந்தால் அதன் தாக்கம் நம்முடைய வாழ்க்கையில் பல வகையில் வெளிப்படும். குடும்பத்தில் அடிக்கடி சின்ன சின்ன பிரச்சனைகள் உருவாகும். மன அமைதி குறையும். நாம் எவ்வளவு முயற்சி செய்தாலும் காரியங்கள் தாமதமாகும் அல்லது தடைபடும். வருமானம் இருந்தாலும் சேமிப்பு இல்லாமல் போகும். வீட்டில் சந்தோஷம் குறைந்து தேவையற்ற கவலைகள் அதிகரிக்கும். சில நேரங்களில் காரணமே தெரியாமல் மனதில் குழப்பம், பயம், பதட்டம் போன்ற உணர்வுகள் உருவாகும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த விஷயங்கள் கைகூடாமல் போகும். குலதெய்வ அருள் இல்லாத இடத்தில் வாழ்க்கை முழுமையாக முன்னேறுவது கடினம். அதனால்தான் முன்னோர்கள் எப்போதும் குலதெய்வ வழிபாட்டை முதன்மையாக வைத்தார்கள். அது வெறும் பழக்கமில்லை, வாழ்க்கையை பாதுகாக்கும் ஒரு ஆன்மீக ஆதாரம். குலதெய்வ கோவிலுக்கு செல்லும்போது சில விஷயங்கள் சாதாரணம் போல தோன்றினாலும் அதில் மிகப்பெரிய ஆன்மீக அர்த்தம் இருக்கிறது. அதில் முக்கியமான 5 பொருட்களை மறக்காமல் எடுத்து செல்லுங்கள். முதல், தேங்காய். தேங்காய் உடைப்பது என்பது நம் அகந்தையை உடைப்பதற்கான அடையாளம். அதை சமர்ப்பிக்கும்போது என் மனதிலுள்ள எல்லா கெட்ட எண்ணங்களையும் நீக்கி அருள் தர வேண்டும் என்ற உணர்வுடன் கொடுக்க வேண்டும். இரண்டாவது, மலர். மலர் என்பது தூய்மையும் பக்தியும் குறிக்கும். நாம் கொடுக்கும் ஒவ்வொரு மலரும் நம் மனத்தின் சுத்தத்தையும் நம்பிக்கையையும் வெளிப்படுத்தும். அதை மனமார சமர்ப்பித்தால் குலதெய்வம் உங்கள் வேண்டுதல்களை விரைவாக ஏற்று அருள் புரிவார். அதனால் அடுத்த முறை குலதெய்வ கோவிலுக்கு செல்லும்போது. மூன்றாவது, எண்ணெய். எண்ணெய் தீபம் ஏற்ற எண்ணெய் கொண்டு தீபம் ஏற்றுவது நம் வாழ்க்கையில் இருக்கும் இருள் நீங்கி ஒளி பெருகும் என்பதற்கான அடையாளம். அது வீட்டிலும் வாழ்க்கையிலும் நல்ல சக்திகளை ஈர்க்கும். நான்காவது, பழங்கள். பழங்கள் நம் உழைப்பின் பலனை குறிக்கும். அதை சமர்ப்பிக்கும்போது என் முயற்சிகளுக்கு நல்ல பலன் கிடைக்க வேண்டும் என்று மனமார வேண்டிக் கொள்ள வேண்டும். ஐந்தாவது, வெற்றிலை மற்றும் பாக்கு. இது மரியாதையும் நன்றியையும் வெளிப்படுத்தும் ஒரு பாரம்பரிய சமர்ப்பணம். குலதெய்வத்திற்கு நம் நன்றியை தெரிவிக்க இது முக்கியமானதாக கருதப்படுகிறது. இந்த பொருட்கள் அனைத்தும் சேர்ந்து வழிபாட்டை முழுமையாக்கும். நீங்கள் மனமார சமர்ப்பித்தால் குலதெய்வ அருள் பல மடங்கு பெருகி உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வரும். குலதெய்வ கோவிலுக்கு செல்வது மட்டும் போதாது. அங்கிருந்து ஒரு சிறிய பொருளை வீட்டுக்கு கொண்டு வந்தால் அந்த அருள் நம்மோடு தொடர்ந்து இருக்கும். அது குலதெய்வ கோவில் விபூதி அல்லது குங்குமம். கோவிலில் தரப்படும் விபூதி அல்லது குங்குமம் சாதாரண பொருளல்ல. அது குலதெய்வத்தின் நேரடி ஆசீர்வாதமாக கருதப்படுகிறது. அதை வீட்டிற்கு கொண்டு வந்து தினமும் நெற்றியில் அணிந்தால் மன அமைதி கிடைக்கும், எதிர்மறை சக்திகள் விலகும், குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும், தடைப்பட்ட காரியங்கள் மெதுவாக நிறைவேறும். அதை வீட்டின் பூஜை அறையில் வைத்தாலும் அந்த இடம் ஒரு புனித சக்தியால் நிரம்பும். அதை வீட்டின் பூஜை அறையில் வைத்துக்கொண்டு தினமும் வழிபடும்போது குலதெய்வம் நம் வீட்டிலேயே இருப்பது போன்ற ஆன்மீக உணர்வு உருவாகும். நம் வேண்டுதல்கள் விரைவாக நிறைவேறும். வீட்டில் அருள் சக்தி நிலையாக தங்கும். இது ஒரு எளிய நம்பிக்கை வழிபாடு அல்ல. நம் குலதெய்வத்தை நம் வாழ்க்கையோடு இணைக்கும் ஒரு புனிதமான செயலாகும். அந்த மண்ணிலிருக்கும் தெய்வீக சக்தி உங்கள் வீட்டை பாதுகாத்து உங்கள் வாழ்க்கையை நல்லதிற்கு வழிநடத்தும். குலதெய்வத்தை அடிக்கடி வணங்கும்போது குடும்பத்தில் அமைதி நிலைக்கும், தடைப்பட்ட காரியங்கள் நிறைவேறும், எதிர்மறை சக்திகள் விலகும், செல்வ வளமும் நலமும் பெருகும். நீ எவ்வளவு பெரிய முயற்சி செய்தாலும் குலதெய்வ அருள் இல்லாமல் முழுமையான வெற்றி கிடையாது. அதனால்தான் மாதத்திற்கு ஒருமுறை கூட குலதெய்வ கோவிலுக்கு சென்று மனமார பிரார்த்தனை செய்வது மிகவும் முக்கியம். அது உன் வாழ்க்கையை மெல்ல மெல்ல மாற்றும், நல்லதுக்கு மட்டுமே கொண்டு போகும். இன்று முதல் உன் குலதெய்வத்தை மறக்காதே. உன்னை ஒருபோதும் கைவிடமாட்டார். இந்த செய்தி உன் மனதில் பட்டிருந்தால் இப்பொழுது உடனே உங்க குலதெய்வத்தின் பெயரை கமெண்ட் பண்ணுங்க. உங்க குலதெய்வத்தின் அருள் உன்னோடு இருக்கும்.